அமெரிக்காவின் சாகசம் ஆபத்தானது. அமீரக தாக்குதலை மறுத்த ஈரான். வளைகுடாவில் உச்சகட்ட பதற்றம். வளைகுடாவில் ஏவுகணை மழை. 19 ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்திய அமீரகம். பள்ளிகள் மூடல். பதிலடி கொடுப்போம் என அபுதாபி ஆவேசம். ஈரானுக்கு எதிராக திரண்ட உலக நாடுகள். துபாய் ஷார்ஜா வான்பரப்பு மூடல். அவசரமாக திருப்பிவிடப்பட்ட விமானங்கள். ஏவுகணை தாக்குதலால் வளைகுடா வான்வழி போக்குவரத்தில் கடும் குழப்பம். ஈரானை பூவுலகில் இருந்தே அழிப்போம். ட்ரம்ப் விடுத்த இறுதி எச்சரிக்கை. வளைகுடாவில் அணுப்போர் மேகங்கள். இஸ்ரேலின் பொம்மையாக மாறாதீர்கள். ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு ஈரான் பகிரங்க மிரட்டல். விவேகமின்றி செயல்பட்டால் இஸ்ரேலின் ஒரு பகுதியாகவே கருதி தாக்குவோம். IRGC கடும் எச்சரிக்கை. இஸ்ரேல் தயார் நிலை, ஆனால் பதற்றமில்லை. அமீரகம் ஓமன் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியும் அமைதி காக்கும் IDF. அமெரிக்கா இனி வல்லரசு அல்ல. ஹோர்முஸில் ட்ரம்பிற்கு நசுக்கும் பதிலடி கொடுக்க ஈரான் சபதம். வாடிக்கையாளர்கள் நேரம் பார்க்க மாட்டார்கள். எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். Fourth Monkey Connect. இன்றே உங்கள் வியாபாரத்தை பதிவு செய்யுங்கள். இப்போதே வாட்ஸ்அப் செய்யுங்கள். ஹோர்முஸ் ஜலசந்தியில் தொடங்கிய மோதல் இப்போது ஐக்கிய அரபு அமீரகத்தின் வான்பரப்பை இரத்த களரியாக்கியுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் எண்ணெய் ஆலை மீது தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் புகார்களை ஈரான் திட்டவட்டமாக மறுத்துள்ள நிலையில் அமெரிக்காவின் இராணுவ நடவடிக்கைகளே அனைத்து குழப்பங்களுக்கும் காரணம் என தெஹ்ரான் குற்றம் சாட்டியுள்ளது. புஜைராவில் உள்ள எரிசக்தி ஆலை மீது ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தப்பட்டதாக அபுதாபி குற்றம் சாட்டியிருந்தது. ஐக்கிய அரபு அமீரகத்தை தாக்க எங்களுக்கு எந்த திட்டமும் இல்லை. இது அமெரிக்காவின் சாகச செயல்களால் உருவான விளைவு என ஈரானிய இராணுவ அதிகாரி தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலில் 3 இந்தியர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது இந்திய தரப்பிலும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானின் வெளியுறவு அமைச்சர் சையத் அப்பாஸ் அராக்சி அமெரிக்காவின் திட்டத்தை கடுமையாக சாடியுள்ளார். இராணுவ நடவடிக்கையை விட அரசியல் தீர்வே அவசியம். அமெரிக்காவின் சுதந்திர திட்டம் என்பது உண்மையில் ஒரு முட்டுக்கட்டை திட்டம் என அவர் முத்திரை குத்தியுள்ளார். தற்போது நடைபெற்று வரும் ராஜதந்திர முயற்சிகளையும் பாகிஸ்தானின் மத்தியஸ்த பங்கையும் அமெரிக்கா குறைத்து மதிப்பிடக்கூடாது என அவர் எச்சரித்துள்ளார். ஹோர்முஸ் ஜலசந்தியில் இரு நாடுகளும் பரஸ்பரம் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை வெளியிட்டு வருகின்றன. அமெரிக்க படைகள் 7 ஈரானிய சிறிய படகுகளை சுட்டு வீழ்த்தியதாக அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். தனது படகுகள் எதுவும் மூழ்கடிக்கப்படவில்லை என ஈரான் மறுத்துள்ளது. அதே சமயம் அமெரிக்க போர்க்கப்பலை நோக்கி தாங்கள் எச்சரிக்கை துப்பாக்கிச்சூடு நடத்தியதை ஈரான் ஒப்புக்கொண்டுள்ளது. வளைகுடா பிராந்தியத்தில் போர் மேகங்கள் இன்னும் அடர்த்தியாகியுள்ளன. ஒரே நாளில் 15 ஏவுகணைகள் மற்றும் 4 ட்ரோன்களை ஏவி ஈரான் நடத்திய வெறித்தனமான தாக்குதலை அமீரகத்தின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் முறியடித்துள்ளன. அமீரக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அதிரடி தகவல் படி ஈரானில் இருந்து ஏவப்பட்ட 12 பாலிஸ்டிக் ஏவுகணைகள், 3 குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் 4 தற்கொலை படை ட்ரோன்களை அமீரக இராணுவம் நடு வானிலேயே இடைமறித்து அளித்தது. மாணவர்களின் பாதுகாப்பு கருதி அமீரகம் முழுவதும் உள்ள அனைத்து பள்ளிகளும் வரும் வெள்ளிக்கிழமை மே 8 வரை ஆன்லைன் வகுப்புகளுக்கு மாற்றப்பட்டுள்ளன. ஈரானின் இந்த துரோகத்தனமான தாக்குதலுக்கு பிறகு அமீரக வெளியுறவு அமைச்சகம் மிக கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளது. நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதால் ஈரானுக்கு தகுந்த நேரத்தில் பதிலடி கொடுக்க தங்களுக்கு முழுமையான மற்றும் சட்டபூர்வமான உரிமை இருப்பதாக அபுதாபி அறிவித்துள்ளது. ஈரானின் இந்த பொறுப்பற்ற செயலுக்கு உலக தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சவுதி இளவரசர் MBS அமீரக அதிபரை தொலைபேசியில் அழைத்து டியாத் என்றும் அமீரகத்தின் பாதுகாப்பிற்கு துணையாக நிற்கும் என உறுதியளித்தார். தெஹ்ரான் உலகை பணைய கைதியாக பிடிப்பதை நிறுத்த வேண்டும் என ஜெர்மன் பிரதமர் மெர்ஸ் எச்சரித்துள்ளார். ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வான் டெர் லேயன் இது சர்வதேச சட்டத்தை மீறிய செயல் என கண்டித்துள்ளார். இனி பொறுக்க முடியாது என வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் ஈரானுக்கு இறுதி எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஹோர்முஸ் ஜலசந்தியில் நிலவும் போர் பதற்றம் இப்போது வான்வழி பயணிகளையும் விட்டு வைக்கவில்லை. ஈரானின் தொடர் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் காரணமாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் மிக முக்கியமான சர்வதேச விமான நிலையங்கள் கடும் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளன. சர்வதேச விமான போக்குவரத்தை கண்காணிக்கும்
ஃப்ளைட் ராடர் 24 தளம் வெளியிட்டுள்ள தகவல்படி துபாய் மற்றும் ஷார்ஜா சர்வதேச விமான நிலையங்களுக்கு செல்ல வேண்டிய நூற்றுக்கணக்கான விமானங்கள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. ஏற்கனவே வானில் பறந்து கொண்டிருந்த விமானங்கள் பாதுகாப்பு கருதி ஓமான் அல்லது சவுதி அரேபியா போன்ற அண்டை நாடுகளின் விமான நிலையங்களுக்கு அவசரமாக திருப்பிவிடப்படுகின்றன. ஈரானில் இருந்து ஏவப்பட்ட 19 ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை அமீரக ராணுவம் சுட்டு வீழ்த்தியதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஏவுகணைகள் இடைமறிக்கப்படும் போது அதன் சிதறல்கள் பயணிகள் மற்றும் விமானங்கள் மீது விழும் அபாயம் இருப்பதால் வான்பரப்பை தற்காலிகமாக மூட அமீரக விமான போக்குவரத்து துறை உத்தரவிட்டுள்ளது. விடுமுறை மற்றும் வேலை நிமித்தமாக துபாய் மற்றும் ஷார்ஜா செல்லவிருந்த ஆயிரக்கணக்கான பயணிகள் விமான நிலையங்களிலேயே சிக்கி தவித்து வருகின்றனர். வளைகுடா பிராந்தியத்தில் போர் பதட்டம் இப்போது அதன் உச்ச புள்ளியை எட்டியுள்ளது. அமெரிக்க கப்பல்கள் மீது கை வைத்தால் ஈரான் என்ற நாடே பூமியின் முகத்தில் இல்லாமல் ஆக்கிவிடுவோம் என அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது பாணியில் அதிரடி மிரட்டல் விடுத்துள்ளார். ஃபாக்ஸ் நியூஸ் தொலைக்காட்சிக்கு அதிபர் ட்ரம்ப் அளித்த பேட்டியில் முன்பை விட மிக உயர்ந்த தரத்திலான ஆயுதங்கள் எங்களிடம் உள்ளன. உலகம் முழுவதும் உள்ள அமெரிக்க தளங்கள் ஆயுதங்களால் நிரம்பியுள்ளன. தேவைப்பட்டால் அவற்றை முழுமையாக பயன்படுத்துவோம். அமெரிக்க கப்பல்கள் தாக்கப்பட்டால் ஈரானுக்கு திரும்ப கிடைக்காத வகையில் மிகப்பெரிய அழிவை சந்திக்கும் என எச்சரித்துள்ளார். ஹோர்முஸ் ஜலசந்திக்கு அருகே சென்ற தென்கொரிய கப்பல் ஒன்று தாக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த தாக்குதலை ஒப்புக்கொண்ட ட்ரம்ப் தென்கொரியா உடனடியாக தனது பாதுகாப்பு முயற்சிகளில் இணைய வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார். அமெரிக்கா ஏற்கனவே 6 ஈரானிய படகுகளை அழித்துவிட்டதாகவும் ஈரானின் குரூஸ் ஏவுகணைகளை இடைமறித்து விட்டதாகவும் அட்மிரல் பிராட் கூப்பர் தெரிவித்துள்ளார். ஈரானும் அமெரிக்காவும் முரண்பட்ட தகவல்களை தொடர்ந்து வெளியிட்டு வருகின்றன. ஜாஸ்க் துறைமுகம் அருகே அமெரிக்க போர்க்கப்பலை 2 ஏவுகணைகளால் தாக்கி அதை தப்பியோட வைத்ததாக IRGC தெரிவித்துள்ளது. ஈரானின் இந்த கூற்று முற்றிலும் பொய்யானது என்றும் 2 அமெரிக்க கப்பல்கள் பாதுகாப்பாக ஜலசந்தியை கடந்துவிட்டதாகவும் சென்காம் உறுதிபட கூறியுள்ளது. ஹோர்முஸ் ஜலசந்தியில் அமெரிக்காவுடன் மோதி வரும் ஈரான் இப்போது தனது கவனத்தை அண்டை நாடான ஐக்கிய அரபு அமீரகத்தின் பக்கம் திருப்பியுள்ளது. இஸ்ரேலுடன் கொண்டுள்ள நெருக்கத்தை கடுமையாக சாடியுள்ள ஈரான் இது ஒரு விவேகமற்ற செயல் என எச்சரித்துள்ளது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையுடன் நெருங்கிய தொடர்புடைய தஸ்னிம் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையின் முக்கிய அம்சங்கள் ஐக்கிய அரபு அமீரகம் இஸ்ரேலின் ஒரு விளையாட்டு பொருளாக மாறிவிடக்கூடாது என ஈரான் எச்சரித்துள்ளது. ஒருவேளை அமீரகம் ஈரானுக்கு எதிராக ஏதேனும் விவேகமற்ற இராணுவ நடவடிக்கையில் இறங்கினால் இனி அந்நாட்டை தனி நாடாக கருதாமல் இஸ்ரேலின் ஒரு பகுதியாகவே கருதி ஈரான் பதிலடி கொடுக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஃபுஜைரா எண்ணெய் ஆலை மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு ஈரான் தான் காரணம் என அபுதாபி குற்றம் சாட்டியதே இந்த ஆவேசத்திற்கு காரணம். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் இணைந்து அமீரகம் ஈரானுக்கு எதிராக ஒரு கூட்டு சதியை உருவாக்கி வருவதாக தெஹ்ரான் நம்புகிறது. இந்த எச்சரிக்கையின் மூலம் அமீரகத்தில் உள்ள இஸ்ரேலிய நலன்கள் அல்லது அமீரகத்தின் முக்கிய இடங்கள் ஈரானின் ஏவுகணைகளுக்கு இலக்காகலாம் என்ற அச்சம் எழுந்துள்ளது. இதுவரை ரகசியமாக நடந்து வந்த இஸ்ரேல் ஈரான் இடையிலான மோதல் இப்போது வளைகுடா நாடுகளின் வாயிலாக நேரடி போராக மாறும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஒரு இஸ்லாமிய நாடான அமீரகத்தை சியோனிச ஆட்சியின் ஒரு பகுதி என ஈரான் அழைப்பது ராஜதந்திர ரீதியாக உறவுகளை துண்டிக்கும் ஒரு செயலாகும். ஹோர்முஸ் ஜலசந்தியில் அமெரிக்க முற்றுகையை உடைக்க ஈரான் எடுத்து வரும் நடவடிக்கைகள் இப்போது அண்டை நாடுகளான ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஓமன் மீது திரும்பியுள்ளது. இந்த தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேல் தனது பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ள போதிலும் பொதுமக்களுக்கான கட்டுப்பாடுகளில் எந்த மாற்றமும் செய்யவில்லை. ஈரானின் சமீபத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் குறித்து இஸ்ரேலிய பாதுகாப்பு படையின் மூத்த அதிகாரி தெரிவித்ததாவது, எங்கள் வான் பாதுகாப்பு அமைப்புகளும் தாக்குதல் திறன்களும் மிக உயர்ந்த நிலையில் உள்ளன. போர் நிறுத்த ஒப்பந்தம் முறிந்ததில் இருந்தே நாங்கள் இந்த தயார் நிலையில்தான் இருக்கிறோம் என தெரிவித்துள்ளார். தற்போதைக்கு இஸ்ரேலிய பொதுமக்களுக்கான பாதுகாப்பு விதிமுறைகளில் எந்த மாற்றமும் இல்லை. நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாக IDF உறுதிபட கூறியுள்ளது. இராணுவ ஆய்வாளர்களின் கருத்துப்படி ஈரான் ஒரு கணக்கிடப்பட்ட ஆட்டத்தை ஆடி வருகிறது. இஸ்ரேல் மீது நேரடியாக தாக்குதல் நடத்தினால் அது மிகப்பெரிய பதிலடி தாக்குதலுக்கு வழிவகுக்கும் என்பதை ஈரான் அறியும். அமெரிக்க கூட்டணியில் படைபலத்தில் சற்றே குறைவாக உள்ள ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும்
ஓமனை தாக்குவதன் மூலம் அமெரிக்காவிற்கு ஒரு மறைமுகமான இழப்பை ஏற்படுத்த ஈரான் முயல்கிறது. மார்ச் முதல் மே வரை நீடிக்கும் இந்த தொடர் மோதல்களில் அமீரகத்தின் ஃபுஜைரா எண்ணெய் தொழில் மண்டலம் ஈரானின் முக்கிய இலக்காகியுள்ளது. வான் பாதுகாப்பு அமைப்புகளால் ஈரானிய ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டாலும் அவற்றின் சிதறல்கள் எண்ணெய் ஆலைகளில் தீ விபத்துக்களை ஏற்படுத்தியுள்ளன. இது உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் பாதிப்பை ஏற்படுத்தலாம் என அஞ்சப்படுகிறது. ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம். வேலை, தொழில், கல்வி வழிகாட்டுதல், அவசர ஜோதிட சேவை எல்லாம் ஒரே இடத்தில். ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம். ஹோர்முஸ் ஜலசந்தியை திறக்க துடிக்கும் அமெரிக்காவிற்கு இதுவரை இல்லாத அளவிற்கு மிக கடுமையான எச்சரிக்கையை ஈரான் விடுத்துள்ளது. அமெரிக்கா ஒரு வல்லரசையே எதிர்கொள்கிறது என முழங்கியுள்ள ஈரானிய ராணுவம் ட்ரம்பின் முயற்சிகள் அனைத்தும் தோல்வியில் முடியும் என திட்டவட்டமாக கூறியுள்ளது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் துணை அரசியல் அதிகாரி ISNA செய்தி நிறுவனத்திற்கு அளித்துள்ள பேட்டியின் முக்கிய அம்சங்கள்: ஹோர்முஸ் ஜலசந்தியில் அமெரிக்கா தலையிட முயன்றால் அதற்கு தீர்க்கமான மற்றும் நசுக்கும் பதிலடி கொடுக்கப்படும். கடந்த 40 நாட்களாக நடந்த போரின் போதும் அதற்கு பின்னரும் ஜலசந்தியை திறக்க ட்ரம்ப் தட்டாத கதவுகளே இல்லை. ஆனால் அவர் ஒரு அங்குலத்தை கூட திறக்க முடியவில்லை. அமெரிக்காவின் செல்வாக்கு சரிந்து வருவதாக ஜவானி சுட்டிக்காட்டியுள்ளார். ஈரான் மீது அழுத்தம் கொடுப்பதன் மூலமே நீர்வழியை திறக்க முடியும் என ட்ரம்ப் நினைக்கிறார். ஆனால் அது நடக்காது. அமெரிக்கா இனி ஒரு வல்லரசு அல்ல, அது ஈரானிய வல்லரசை தான் இப்போது எதிர்கொண்டுள்ளது. இந்த போரில் ஈரானை விட அமெரிக்காவிற்கே பல மடங்கு இழப்புகள் ஏற்படும். அமெரிக்கா தனது முழு ஆற்றலையும் பிரயோகித்தாலும் இறுதி வெற்றி ஈரானுக்கே என அவர் சவால் விடுத்துள்ளார். அமெரிக்கா தனது இராணுவ பலத்தை சோதித்து பார்க்கலாம், ஆனால் இறுதியில் அது அவமானகரமான தோல்வியை சந்திக்கும் என ஜவானி குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களின் கருத்தை கமெண்ட்ஸ் பக்கம் வாயிலாக தெரிவியுங்கள். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.